வாங்கங்க, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை வந்து என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. அந்த உருண்டைகளும் நமக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பாகுல கரைஞ்சு போகாமல் சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி நம்ம வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவு வந்து வீட்டில் வந்து இடியாப்பத்துக்கு வந்து திரிச்சு வச்சிருந்தது தான். நீங்கள் கடைகளில் வாங்கின கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி வந்து சலசலன்னு கொதிச்சு வர்ற வரை வந்து அடுப்புல வச்சுக்கோங்க. இப்ப தண்ணியோட சூட்டோடையே இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி கிளறுங்க. நமக்கு வந்து மாவா எடுத்திருக்கிறனால தண்ணி வந்து ரொம்ப இழுக்கும். இதே நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் உலர்த்திட்டு மிக்சில அரைச்சி மாவா திரிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு தண்ணி வந்து இழுக்காது. இப்படி வெந்நீர் தண்ணி ஊத்தி பிணையறனால மாவும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி உருண்டைகளும் வந்து நமக்கு வந்து கலராம இருக்கும் பாகுல போட்டதுக்கு அப்புறம். அதுக்காண்டி தான் வெந்நீர் தண்ணி ஊற்றி வந்து பிணையிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து மொத்தம் சேர்த்து வரவும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கையிலே வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து மொத்தம் சேர்ந்து வந்தா போதும். கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து பாருங்க. எவ்வளவு மாவு வந்து சூப்பரா செம்ம சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நம்ம நல்லா வெந்நீர் தண்ணி ஊற்றி பிணைஞ்சனால ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ கையில வந்து எண்ணெயோ நெய்யோ வந்து தடவிக்கோங்க. மாவு கொஞ்சம் ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து நீல வாக்குல வந்து உருண்டைகளை வந்து உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டினதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில வச்சு இந்த 3 விரலை வச்சே வந்து நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து ரவுண்ட் ஷேப் வந்துடும். நல்லா நமக்கு வந்து கிராக் இல்லாமையும் இருக்கும். பாருங்க, நமக்கு எந்த வெடிப்பும் இல்லாம நல்லா வந்து ரவுண்டா வந்து வந்துருச்சு. ரவுண்ட் ஷேப்லயும் பண்ணலாம், இன்னொன்னு அந்த நீல வாக்குல உருண்டை ஷேப்லயும் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து நீல வாக்குல உருண்டையா வர்ற மாதிரி வந்து உள்ளங்கையில வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா வந்து ரவுண்டா தான் வந்து போட்டுக்கிட்டேன். அதான் கொஞ்சம் ஈஸியா வேலை முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த உருண்டையை வந்து உருட்டுறது வந்து கஷ்டமா தெரியும். அப்புறம் நீங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பீடு வந்து கிடைச்சிரும். வேகமா உருட்டுற மாதிரி இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். சூப்பரா வந்து உருண்டை எல்லாம் உருட்டி சூப்பரா ரெடியா இருக்கு. எந்த கிராக்குமே இல்லாம இருக்கு பாருங்க. அப்படியே இப்படி ஆட்டி பாத்தீங்க அப்படின்னா இப்பவே வந்து நமக்கு ஒன்னோட ஒண்ணு வந்து ஒட்டாம இருக்கும். பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்து குலுங்காம நல்லா பால் மாதிரி வந்து தனித்தனியா இருக்கு. இப்ப கொஞ்சமா வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன துண்டுகளா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன வடச்சட்டியில நெய் ஊத்திக்கலாம். நெய் நமக்கு நல்லா உருகி வரவும் நம்ம இங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய், அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். நெய்யிலேயே கொஞ்சம் நம்மளுக்கு லைட் ப்ரௌன் கலர் வரவும் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னுமே வந்து சூடுக்கு வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து இன்னும் முருகலா தான் வரும். முருகலா சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது வாயில படும்போது. இப்போ இது இங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வெள்ளைப்பாகுக்கு 1 டம்ளர் வந்து நம்ம பச்சரிசி எடுத்தோம். அதுக்கு 1 டம்ளர் நல்லா வந்து நிமிர வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்க வெல்லம் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒண்ணு வெல்லத்தோட அளவை கூட்டிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு வந்து கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா சில வெல்லம் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சப்புன்னு இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. வெல்லம் வந்து தண்ணியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை வந்து கெட்டியாக்குறதுக்கு வந்து நான் லாஸ்ட் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். வெல்லம் வந்து கரையிற வரை மட்டும் அடுப்புல வச்சிருந்தா போதும். பாருங்க, வெள்ளைப்பாகு வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கட்டும். இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்துல செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துக்கு வடிகட்டி சூடோடய சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகவும் இதுல வாசத்துக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரா வந்து உருண்டை உருட்டி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிட வேண்டியதுதான். நல்லா பாருங்க, உருண்டை நம்ம போடும்போது வந்து கீழே இருக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அப்படியே சூப்பரா தனித்தனியா கலண்டு அப்படியே மேலே எலும்பி வரும். பாருங்க, நமக்கு எல்லாமே வந்து மேலே வந்துருச்சு. அவ்வளவுதான். இனிமேல் வந்து வேகட்டும். நம்ம ஏற்கனவே வந்து சுடுதண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சனால உருண்டை வந்து வேகமா வந்து வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு வெந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்பயும் வந்து நமக்கு நல்லா சூப்பரா வந்து கலராம தனித்தனியா தான் இருக்கு. இப்போ கொஞ்சமா வந்து அதுல இருந்து உருண்டை எடுத்து இப்படி ஒரு ஸ்டிக்கை வந்து விட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து அதுல வந்து மாவு ஒட்டாம வந்துருந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா வந்து ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேக்கே உங்களுக்கு வெந்துரும். உருண்டைகள் வந்து வெந்துருச்சு. ஆனா பாகு பாருங்க நமக்கு நல்லா வந்து தண்ணியா இருக்கு. இப்போ இந்த பாகு வந்து கொஞ்சம் கெட்டியாக்கலாம். அதுக்கு ஒரு அரை கரண்டி அளவுக்கு வெறும் பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து இதுல கலந்து ஊத்திக்கலாம். நீங்க இந்த மாவு வந்து கலந்து ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து
மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாருங்க அப்படியே வந்து பாகு வந்து கெட்டி ஆகுறது உங்களுக்கே தெரியும். சில பேர் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து பசும்பாலோ இல்ல தேங்காய் பாலோ சேர்ப்பாங்க, அதுவும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து இந்த மாதிரி அரிசி மாவை வந்து கலந்து கூட சேர்த்துக்கலாம். பாருங்க நமக்கு சூப்பரா வந்து திக்கா வந்துருச்சு பாகு. இப்ப வாசத்துக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து மாவு பிணையும் போது வந்து ஊத்துறது வந்து அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா அதுவும் வந்து உருண்டை வந்து விரிசல் விடுறதுக்கு காரணமா இருக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான நல்ல உருண்டை எதுவுமே வந்து பிளவுபடாம தனித்தனியான பால் கொழுக்கட்டை வந்து ரெடியா இருக்கும். இப்ப பாகுமே பாருங்க உங்களுக்கு நல்ல திக்கா இருக்கும். இன்னும் உங்களுக்கு டைம் ஆக ஆற வந்து இன்னும் பாகு வந்து இருக்கும் கொடுத்து நல்ல திக்கா வந்துடும். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரவீனா சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை.